தேவையான பொருட்கள் ஒரு கப் உளுந்தெடுத்து ஊற வச்சு கழுவி வடித்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம், அடுத்தது உப்பு ஒரு கொஞ்சம், இது வந்து வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பச்சை மிளகாய் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடும்போ. இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி. இவ்வளோ தான் உளுந்து வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். உளுந்து வடைக்கு எனக்கு தண்ணி விடக்கூடாது. ஒரு 10 டேபிள் ஸ்பூன் விடுறேன். இப்போ 9 வீதம் அரைச்சிருக்கு. ஒரு அப்படி கிண்டி போட்டு திருப்பி இன்னும் எடுத்து சுற்றி விடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நல்லா வந்து அரைபட்டிருக்கு. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் விடப்போம். இப்போ இது வந்து நல்ல அரைப்பட்டு வந்துட்டுது பாருங்க. இது வந்து ஆக தண்ணியும் இல்லாமல் ஆக இது இல்லாமல் இங்கே இப்படி எடுத்தா விழக்கூடாது. இந்த பருவமாக இருக்கும். இப்போ நான் உளுந்து அரைச்சிட்டேன். இனி இதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் அந்த உளுந்தோடு சேர்ந்து கலப்போம். அப்போ கொஞ்சம் இஞ்சி, அடுத்தது வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம், அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்தது வந்து வெட்டி வச்ச வெங்காயம், உப்பு இவ்வளோத்தையும் சேர்ந்து நீங்கள் வந்து கலக்கி போட்டு உடனே சுட்டு எடுக்கணும். நீங்கள் எப்போ சுட தொடங்குறீங்களோ சுட போகிறீங்களோ அதுக்கு முதல் ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் உப்பை போட்டு இதண்ணுங்கோ. அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிங்கள் என்றால் வடை வந்து எண்ணெய் குடிக்கும். அதுக்காண்டி நீங்கள் கடைசியாக சுடுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முதல் உப்பை போட்டுட்டு சுடுங்க. இப்போ நான் வந்து இதை குழைச்சி எடுக்க போகிறேன். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி குழைச்சி விடுங்கோ.
எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் விடணும். இப்படி ஒரு குச்சியை வச்சு பார்த்தீங்களேண்டா, ஒரு அகப்பை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன சின்னனா இப்படி பபிள்ஸ் வந்ததுண்டா இது ஓகே. ஆக நல்லா கொதிக்க விட்டீங்களேன்னு சொல்லிட்டோம்னா வடை வந்து உள்ளுக்குள்ளே வேகாது, வெளியால் வந்து கறிக்கு போயிடும் பக்கண்டு. அதுக்காண்டு தான் அப்படி வச்சு பார்த்து எடுத்தீங்கன்னா நல்லா வரும். நான் வந்து வடையை பொறிச்சு எடுக்க போகிறேன். முதல் தண்ணியில் வந்து கையை இருக்க நினைச்சிட்டு நான் ஒரு வடி வச்சிருக்கேன். அதில் வந்து தண்ணியால் அப்படி பூசி போட்டு தான் போட போகிறேன். வடை வந்து வடிவாக வரும், அதுக்காண்டி தான். பாருங்க, இதுக்கு இன்னும் ஒரு பொருள் போடுறது வந்து கருவேப்பமில்லை. அது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல இப்போ இல்லை என்னட்ட, அதால் வந்து நான் அது போட இல்லை. இருக்கிற இடத்துல கட்டாயம் போடல. இது போட்டிங்களா வாசமாக இன்னும் நல்லா இருக்கும். ஒரேதான் எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சிடுங்கோ. ஏண்டா வந்து எல்லாரோட ஒன்று ஒட்டிடும், அந்த ஷேப் வந்து வடிவாக இருக்காது. நாமக்கல் தடவை இப்போ 4 வடை தான் போட்டிருக்கேன். ஒரே பக்கமாக வச்சு பண்ணாமல் நீங்கள் வந்து வடை சுடும்போது இப்படி பிரட்டி 2 பக்கம் விட்டு நல்லா வந்து சிவக்க வேற விட்டுட்டு எடுங்கோ. இப்போ இந்த வடையை வந்து நான் வந்து பொறிச்சு 2 பக்கம் சிவந்து வந்துட்டுது நல்லா. இனி இந்த வடையை நான் வந்து இறக்கி எடுக்க போகிறேன். இப்படி இருக்கிற மிச்சமாவையும் ஒவ்வொன்றா சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ இப்போ எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு. நீங்களும் செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இங்கே பாருங்க, நான் சுட்ட வடையை வெளியில் வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும், இங்கே பாருங்க பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க உள்ளுக்க நல்ல சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இங்கே பாருங்க, நீங்களும் செய்து பாருங்க, ரொம்ப டேஸ்டாக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.